ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். மீண்டும் உங்களை கேகே ஃபீல்ஸ் சேனலுக்கு வரவேற்கிறேன். ஸோ இப்போ வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்னென்னா தாளங்கள் பற்றி. தாளங்கள்லாம் என்ன, தாளங்களில் என்னென்ன உறுப்புகள்லாம் இருக்குது, தாளங்களில் என்னென்ன நடைகள் இருக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த தாளங்களில் 7 தாளங்கள் பார்த்தோம். அதுக்கடுத்து இந்த 7 தாளங்கள் பேர் என்னென்னு ஒரு வாட்டி ரீகால் பண்ணிக்கிறேன். துருவத்தாளம், மட்டியத்தாளம், ரோகத்தாளம், ஜம்பத்தாளம், திரிபுடத்தாளம், அடத்தாளம், மேகத்தாளம். ஓகேவா? ஸோ இந்த தாளங்கள்லாம் நேம் இருக்குது. ஸோ இந்த தாளங்களுக்கு ஒரு உறுப்புகள் சொல்லி நம்ம பார்த்தோம். அந்த உறுப்புகள்லாம் என்னது? லகு, திருதம், அனுதிருதம், குரு, பிருதம், காகபாதம் சொல்லி 6 வகையான உறுப்புகள் இருக்குது. ஆனால் இதில் நம்ம 3 மட்டும் தான் இப்போதைக்கு நம்பரில் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு அடுத்து வேறு என்ன பார்த்தோம்? இப்போ அதில் உறுப்புகளை நடைகளை என்னென்னு பார்த்துட்ருக்கோம். ஸோ 5 வகையான நடைகள் இருக்குது. அதில் என்ன நடைகள் ஞாபகப்படுத்திக்கலாம்? திஸ்ரம், சருஸ்ரம், கண்டம், மிஸ்ரம், சங்கீரணம் அப்படி சொல்லி நம்ம 5 இருக்குது. ஸோ இதில் ஏற்கனவே நம்ம போன வீடியோஸில் இந்த 4 ஒரு நடைகளை பற்றி பார்த்தோம். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா சங்கீரண நடை, கடைசி இருக்கக்கூடிய சங்கீரண நடை அப்படின்னு நம்ம இருக்கிறத பார்த்துடலாம். ஸோ சங்கீர்ண நடை அப்படிங்கிறது சங்கீர்ணம் அப்படின்னாலே 9 அப்படி சொல்லி மியூசிக்கில் ஒரு சிம்பிள் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது ஜதி என்ன? தக்க, தக்கிட்ட, தக்க தீமி, தக்கிட்ட. ஸோ இதான் அதோடைய ஜதி. எனக்கு டக்குனு வர மாட்டேன்ட்டு, சாரி. தக்க தீமி, தக்கிட்ட. தக்க தீமி எத்தனை? 4. தக்க தக்கிட்ட எத்தனை? 5. ஸோ 5 + 4 9 இந்த கன்வீனியன்ட்டில் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ 5 + 4 9. ஸோ நான் இதில் நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ இதுதான் தக்க தீமி எத்தனை? 4. தக்க தக்கிட்ட 5. ஸோ 5 அந்த தக்க தக்கிட்ட ப்ளஸ் ஒரு தக்க தீமியை சேர்த்து நம்மளுக்கு 9 சொல்லி கன்வே பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த 9ஐயும் இந்த ஒவ்வொரு தாளங்களையும் நம்ம போட்டு நம்ம எப்படி நம்ம அதை நடைகளாக மாறுது அப்படிங்கிற பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு அந்த தக்க தீமி, தக்க தக்கிட்ட நம்ம போட்டு பார்த்துக்கலாம். தக்க தீமி, தக்க தக்கிட்ட, தக்க தீமி, தக்க தக்கிட்ட. ஸோ தக்க தீமி எத்தனை இருக்குது? 2 2ஆக பிரிச்சுக்கிறோம். தக்க தீமி, புரியுதா? தக்க தீமி 2 தட்டு, அப்புறம் தக்க தக்கிட்ட, தக்க தக்கிட்ட. தக்கக்கு ஒரு பீட்டு, தக்கிட்ட 2 பீட்டு, மொத்தம் 5 பீட்டு கொடுக்குறோம். 3 + 2 5 பீட்டு கொடுத்து இந்த இருக்கக்கூடிய 9 நம்ம 9 வார்த்தைகளை 9 எழுத்துக்களை ஒரே நடைக்குள்ளே நம்ம கொண்டு வந்துடுறோம். ஸோ இதான் தக்க தீமி, தக்க தக்கிட. சரி, ஓகே. இப்போ இதை ஒவ்வொரு தாளங்களில் போடலாமா? ஃபஸ்ட்டு துருவ தாளம். அதோடைய அங்கங்கள் என்ன? லகு, திருதம், லகு, லகு. ஸோ இந்த 2 நம்ம இப்போ இதுக்குள்ளே இந்த நடையை போடலாமா? தக்க தீமி, தக்க தக்கிட்ட, 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 தக்க தீமி, தக்க தக்கிட்ட. ஓகேவா? ஸோ இப்போ என்ன போட்டோம்? லகுல ஃபஸ்ட்டு லகு, அப்புறம் திருதம், ஒரு லகு 2 லகுலையும் இந்த சங்கீர்ண நடையை உள்ளே போட்டு பார்த்தோம். அதுக்கடுத்து என்னது இருக்குது? மட்டிய தாளம். மட்டிய தாளத்தோட அங்கே என்ன? லகு, திருதம், லகு. ஸோ போடலாமா? தக்க தீமி, தக்க தக்க தீமி, தக்க தக்கிட்ட, 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 தக்க தீமி, தக்க தக்கிட்ட. ஓகே. ஸோ இப்போ என்ன போட்டோம்? லகு, திருதம், லகு. ஓகேவா? இது என்னது? மட்டிய தாளம். அதுக்கடுத்து துருவம், மட்டியம், ரூபகம். ரூபக தாளத்தில் என்னது? திருதம், லகு. ஸோ இதில் போடலாமா? தக்க தீமி, தக்க தக்கிட்ட, தக்க தீமி, தக்க தக்கிட்ட,
தக்க தீமி தக்க தக்கிட்ட தக்க தீமி தக்க தக்கிட்ட தீமி தக்க தக்கிட்ட தக்க தீமி தக்க தக்கிட்ட தக்க தீமி தக் தக்கிட்ட. ஓகே. ஸோ இப்போ என்ன போட்டோம், ரூபக தாளத்தில் திருதம் லகு போட்டோம். அதுக்கடுத்து என்னது துருவம் மட்டியம் ரூபகம் ஜம்பதாளம். ஜம்பதாளத்தோட அங்கம் என்ன, லகு திருதம் லகு சாரி லகு அனுதிருதம் திருதம் போடலாமா. தக்க தீமி தக்க தக்கிட்ட 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 தக்க தீமி தக்க தக்கிட்ட. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. ஸோ இதில் ஒரு விஷயம் நீங்கள் கவனிச்சுக்கணும், எல்லா தாளங்களையுமே எல்லா அங்கங்கள்லையுமே நம்ம ஈஸியாக போட்டு வந்துடுவோம். இந்த இருக்கக்கூடிய சப்த தாளங்களில் எல்லா உறுப்புகள்லையும் உள்ள நடைகளில் நம்ம எந்த நடையை கொடுத்தாலும் புகத்து ஈஸியாக போட்டு வந்துடுவோம். பட் இந்த ஜம்ப தாளத்தில் மட்டும் ஒரு சின்ன சின்ன விஷயங்களை இது எல்லா வீடியோஸ்லையும் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிகிட்டே வரேன். இதை மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த ஜம்ப தாளத்தில் வந்து ஃபஸ்ட்டு லகு போடுவோம், அதுக்கப்புறம் அனுதிரத்தோட சிம்பிள் என்ன, ஒரே ஒரு பீட்டு மட்டும் தான் கொடுப்போம். ஆக்ஷன் வந்து ஒரு பீட் தான் கொடுப்போம். அதுக்கடுத்தது என்னது திருதம் இருக்குது. ஸோ இதில் அனுதிரதம் வந்து ஒரு பீட் போட்டு முடிச்சுட்டு திருதமும் திருப்பிக்கு வந்து திருதத்துக்குரிய பீட் போடுவோம். அப்போ ரெண்டையும் நம்மளுக்கு கன்ஃபியூஷன் ஆகிடுவோம். அது மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணிட்டே வாங்க. ஓகே. அதுக்கடுத்து வந்து என்னது துருவம் மட்டியம் ரூபகம் ஜம்பை திரிப்பட தாளம். ஸோ திரிப்பட தாளம் பற்றி பார்க்கலாமா. தக்க தீமி தக்க தக்கிட்ட 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 தக்க தீமி தக்க தக்கிட்ட. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ போட்டது வந்து திரிப்பட தாளம். அதுக்கடுத்து அடத்தாளம். அடத்தாளத்துடைய அங்கம் என்ன, லகு திருதம் சாரி லகு லகு திருதம் திருதம் போடலாமா. தக்க தீமி தக்க தக்கிட்ட 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 தக்க தீமி தக்க தக்கிட்ட. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ போட்டது வந்து அடத்தாளம். கடைசி இருக்கக்கூடியது ஏகதாளம். ஏகதாளத்துடைய அங்கம் என்ன, ஒரே ஒரு லகு. இதை போட்டு பார்க்கலாமா. தக்க தீமி தக்க தக்கிட்ட தக்க தீமி தக்க தக்கிட்ட தக்க தீமி தக்க தக்கிட்ட தக்க தீமி தக்க தக்கிட்ட தக்க தீமி தக்க தக்கிட்ட. குட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த வீடியோஸில் இருந்து சரி, இந்த வீடியோ சரி, இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸ்லேயும் சரி, நம்ம எல்லா தாளங்கள்லையும் நடைகளை பற்றி போட்டு வந்தோம். ஸோ இன்றைக்கியோட இந்த நடைகளை பற்றி நம்ம முடிச்சிட்டோம். ஸோ இதே மாதிரி இன்னும் உங்களுக்கு நிறைய தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தாளம்ங்கிறத பற்றி எனக்கு இன்னும் டீட்டெயிலாக தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு கீழே தாளம் சொல்லி எனக்கு கமெண்டில் போடுங்க. ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே பாய். நெக்ஸ்ட் வீடியோஸில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.